வணக்கம் பெருமக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷங்க. அதாவது தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம நாளாக ஒரு கனவுங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக காசு சேர்த்தி வச்சு இன்றைக்கி தான் அந்த 1,10,000 சேர்த்தி இருக்கிறேங்க. அதாவது எதுக்காகனா, நம்ம யூடியூப் சேனலில் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1,10,000 அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 8 ப்ரோ அது வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா 82,000 இருந்துச்சு. 82,000 ரூபாய் இருந்ததுங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 65 ரூபா வந்துச்சு. என் கையில் காசு இல்லைங்க, மறுபடியெல்லாம் செலவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த மொபைல் அப்டேட் இல்லாமல் போயிடுச்சுங்க, ஸ்டாக் இல்லை. மறுபடியும் இப்போ மல்லக்கெல்லாம் ஒரு 90 ரூபா சேர்த்துங்களா. அதாவது கூகுள் பிக்சல் 9 ப்ரோ வாங்கலான்னு இருந்தேங்க. அது பார்த்தீங்கன்னா 1,43,000 இருந்து இப்போ 1,10,000 வந்துருந்துச்சுங்க. அது போய் கேட்டால் ஸ்டாக் எங்கேயுமே இல்லைங்க. எந்த ஒரு ஷோரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை. நானும் எல்லா பக்கம் விசாரித்து பார்த்துட்டேன், அது வாங்க முடியல. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2026 அப்டேட் பண்ணிக்கிறாங்க. கூகுள் பிக்சல் 10 ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அதே சேம் ரேட்டு. அதாவது கூகுள் பிக்சல் 9 ப்ரோ என்ன ரேட்டோ அதே ரேட்டை வந்து நம்மளுக்கு 10 ப்ரோவுக்கு தரதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பூர்விகா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூமில் நம்மளுக்கு தரதாக சொல்லியிருக்கிறாங்க. அமௌண்ட் வந்து ஆன்லைனோட கொஞ்சம் ஏதோ முன்ன பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. ஏதோ 1000 2000 குறைப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல மக்களே. ஏதோ கிஃப்ட்டு வந்து பவர் பேங்கு அப்புறம் ஹெட்செட் இந்த மாதிரி தான் தரதாக சொல்லிக்கிறாங்க. போய் பார்ப்போம். எனக்கு வந்து கூகுள் பிக்சல் வந்து யார் மூலம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மோல்டு வேல்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க நம்ம ப்ரோ, மோகன் ப்ரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வேல்டு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காரு, யூடியூப் வச்சுருக்காரு. அப்புறம் கொடுமுடி சொந்தன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காப்புல. அவர் அண்ணன் வந்து தான் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கூகுள் பிக்சர் வாங்கிக்க ப்ரோ, அதுவும் 8 ப்ரோ இல்லைன்னா 9 ப்ரோ வாங்கிக்கிங்க, சூப்பராக இருக்கும்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாப்புல. சரின்னு சொல்லி தான் அவரு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம K7 சொல்லி K7 அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருப்பாரு. அவரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இந்த மொபைல் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. 9 ப்ரோ வாங்க, நான் அதான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் K7 ப்ரோவுக்கு, நீங்கள் வந்து நான் வச்சுருக்கிறது 9 ப்ரோ தான் ப்ரோ, சூப்பராக இருக்கும், நீங்கள் நண்பா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்ட்டு நான் தான் அலைஞ்சு பார்த்தா எங்கேயும் கிடைக்கலைங்க. இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதாவது 10 ப்ரோ அதுவும் சேம் ரேட், 9 ப்ரோவும் 10 ப்ரோவும் ஒரே சேம் ரேட்டில் தராங்க 1,10,000 அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆம்ஸ் வந்து 4,700 இருக்குது. இது வந்து 4,850, ஒரு 150 வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. சாரிங்க, பேட்டரியை வந்து ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது ஃப்ரெண்டு வந்து அதாவது செல்ஃபி கேமரா வந்து 42ன்னு நினைக்கிறேங்க. இது வந்து 200 மெகா பிக்சல் என்னமோ பேக் கேமரா, சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி ஷேக் ஆகாமல் எடுக்கிறது வந்து 9 ப்ரோவில் வந்து 4 பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, இது வந்து 5 பாயிண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, 1 பாயிண்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் குளிக்கல இறங்கி ஓடினாலும் மொபைல் வந்து ஷேக் ஆகாமல் நம்ம வீடியோ எடுத்து சூப்பராக தரலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் M34. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கிளியராக இல்லைங்க. அதனால தான் சரி நாம் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மொபைலு இப்போ வாங்க போகிறேன். இப்போ வாங்குறதுக்கு தாங்க மக்களே நாமக்கல் போயிட்டுருக்கிறேன். சாம்சங் M34லேருந்து கூகுள் பிக்சர் 10 ப்ரோ வாங்க போகிறேன். வாங்க மக்களே, பூர்விகா போவோம். எந்த அளவுக்கு ரேட்டு குறைச்சி தராங்கன்னு தெரில. ஏன்னா 1,10,000 வச்சுக்கிறேன், போய் வாங்குவோம். ஏதோ ஒரு 1000 2000 கம்மி பண்ணால் சந்தோஷம். இந்த மைக்கு இது வாங்கலாம். ஒரு மைக்கில் ஒரு 10,000 போட்டால் நல்லாயிருக்கும். சேர்த்து வச்சு அது வாங்கிடுவோம். சரிங்க, பூர்விகாவில் போய் சந்திக்கலாம். இப்போ கூட வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, எங்கே வந்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே மக்களே, போய் பூர்விகாவில் வாங்கிட்டு வந்து இதே இடத்துல இல்லைன்னா வேற ஒரு இடத்துல நின்று எப்படி இருக்குன்னு சொல்லி மொபைல் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் பூர்விகாவிலே வீடியோ எடுக்கலாம், எப்படின்னு தெரில. நான் இருக்கிற இடத்துலேருந்து 360 பாருங்கள். இது வந்து எர்ணாபுரங்க. அங்கேருந்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும், நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ். இப்படி சூப்பராக இருக்குதுங்களா? சரி மக்களே, போகலாம் வாங்க, போய் மொபைலை கேட்ச் பண்ணிட்டு வருவோம். பல நாள் கனவு மக்களே. நான் இதுக்காக எவ்வளோ தெரியுமா, ஒரு வருஷமாக காசு சேர்த்தி வச்சு தான் இப்போ இந்த மொபைலே நான் எடுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறேன். மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுக்கிட்டே முக்குன்னு முக்கி தான் இந்த மொபைல் இப்போ வாங்க போகிறேன். பெரிய பல நாள் கனவு. வாங்கிட்டு மேலே அதிலிருந்து நம்ம வீடியோ போடுவோம். கூகுள் பிக்சல் 10 ப்ரோவிலேருந்து இனிமேல் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? தரமாக இருக்க போது ஆடியோவும் நல்லா தரணும். ஒரு 10,000 போட்டால் மைக்கு நல்லா தான் ஒன்று வாங்கிடலாங்க. அதை பாருங்க, எல்லாம் வர வழியிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டை கட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். நல்ல மொபைல் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி. எல்லாம் சிவன் செயல், சிவன் பார்த்துப்பார். நான் எப்போவுமே முருகரையும் சிவனை நம்பி தான் இருக்கிறேன். விநாயகர் பார்த்துப்பார், எல்லா கடவுளும் பார்த்துப்பாங்க. ஓம் சிவாய் நமக்கு. ஓம் முருகா, ஓம் நமச்சிவாயா.
இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. நான் வந்து நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு போயிட்டேங்க. 2 மணிக்கு பூர்வீகா போய் கிட்டத்தட்ட 8:30 தான் வந்து நம்மளுக்கு மொபைல் கைக்கு வந்துச்சுங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் மொபைல் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க போல் ஆர்டர் பண்ணி. அதனால் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வரதுக்கு மணி நைட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க. அதனால தான் சரி அடுத்த நாள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டேன். ஏன்னா மொபைல் சூப்பராக இருக்குதுங்க. பேக் கேமராவும் சரி, செல்ஃபி கேமராவும் சரி, வேற லெவலில் இருக்குதுங்க. கேமராவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை தண்ணி மாதிரி இருக்குதுங்க. எப்படிங்க செம்மையா இருக்கா? செம்மையா இருக்குங்க மொபைலு. ஓகேங்களா? கூகுள் பிக்சல் 10 ப்ரோ வேற லெவல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110ங்க. அதாவது ஆன்லைன் ரேட்டில் 110. கிரெடிட் கார்டு இருந்தனால 10 ரூபா லெஸ் பண்ணி ஒன்றுக்கு வாங்கியாச்சுங்க. சூப்பராக இருக்குது. மொபைல் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் நான் செட்டிங்ஸில் இன்னும் எதுவும் பண்ணல. இன்னும் மெயில் ஐடி இன்னும் அந்த மொபைலுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. இனிமேதான் ரெடி பண்ணணும். அதாவது மானிட்டைசேஷன் பண்ணுற வரலும் நான் இந்த இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற பார்த்தீங்களா சாம்சங் M34 இதுலேயே எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டுங்க. மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பிக்சல் எடுத்துக்கலாம். ஏன்னா டக்குன்னு அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ரீச் பண்ண முடியும். அது பட்டா ஒரு மாதிரி குழப்பம். மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாகவும் பயமாக இருக்குது. அதனால சரின்ட்டு இந்த மொபைல்லையே வந்து மானிட்டைசேஷன் முடிச்சிடணும். சாம்சங் M34 மானிட்டைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த மொபைலில் வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா செம்மையாக இருக்கும் மக்களே. கேமராலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இவர் கேசவன் ப்ரோ வச்சிருப்பாரு, சூப்பராக இருக்கும். நம்ம மோல்டு வேர்ல்டு வச்சிருப்பாரு. மோல்டு வேர்ல்டு யூடியூப் சேனல் அடிங்க வரும், கேசவன் அடிங்க வரும். அவங்க 2 பேருமே வந்து கூகுள் பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். மோல்டு வேர்ல்டு சொல்லியிருந்தாரு, போய் எடுங்க, இது சூப்பராக இருக்கும். அதேமாதிரி மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பிக்சலில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே நாமளும் செய்வோம். சரி மக்களே, இந்த வீடியோ வந்து வேறு ஏதோ ஒரு வீடியோவோட இணைச்சி போடுறேங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு அருள் வீடியோ எதுவும் பண்ணுவோம், பண்ணி அந்த வீடியோவோட சேர்த்து போடலாம். ஏன்னா செமையாக இருக்குதுங்க மொபைலு. ஓகே மக்களே, நம்ம வச்சிருக்க பொருளை வந்து ஒரு தரமாக இருந்தால் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். ஒரு கேமராலாம் வந்து கிளியராக இருக்கணும், வீடியோ எடுத்துப்போம் அப்படியே சூப்பராக தெளிவாக இருக்கணும். அதேமாதிரி ஆடியோவும் நல்லா தெளிவாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு பாருங்களேன். அது இந்த சாம்சங் M34 வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்குங்க, அப்படி கிளாரிட்டியே வரல. அதனால சரி மொபைல் எடுத்தோம். சரிங்க, ஏதோ ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.